நம்ம இன்ஸ்டாவில் வந்து நிறையா வந்து ஹைப் ஏற்றிருப்போம். ஒரு ஐலாண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் வீடியோ தான் அது. இங்கே பாருங்கள் வந்து மசாஜ் சேர் இருக்கா, இங்கே வந்து வெயிட்டிங் ஹால். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை சிக்கன் கறி, ஆப்பம், மட்டன் இதெல்லாம் வந்துருக்கு. செம்மையாக இருக்குது. இன்னைக்கு டே 2 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள் பல நிற்கிறானா. ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம காரை வந்து கப்பலில் போகுது 10 கிலோ யோப்பா. இந்த லைட் ஹவுஸ் தான் நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள். நீங்களும் தமிழா? சேலம் தான் நம்பர் இருக்குது. நான் நாமக்கல்லா சொந்த ஊர். இங்கே வந்து நிறையா டைப்பில் கல் இருக்குது. நாங்கள் வந்து போதை இல்லாத கல். ஏன்னா கேரளா வந்து கல் ட்ரை பண்ணாமல் போனால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் போதை இல்லாமல் லைட்டாக வாங்கிடுவோம். பா ஈவினிங் டைம் வேறு மாதிரி இருக்குது. ஈவினிங்லாம் இல்லைங்க, மத்தியானம் 3 மணி தான் ஆகுது. பாருங்க. ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்குது. 2 நாளாக வந்து ரெயின் கோட் வாங்காமல் இருந்தோம். இன்றைக்கி வாங்கியாச்சு. ஆனால் சரியான லொக்கேஷன். ஸோ நம்ம பச்சைக்கிளியை ஒரு தனி ஐலாண்டுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி நம்ம காரை தனியாக அமௌண்ட்டு பே பண்ணி 10 பேர் போகிற ஷிப்பில் ஒரே ஒரு கார் நாங்கள் 3 பேர் மட்டும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஹலோ மகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நம்ம இன்ஸ்டாவில் வந்து நிறையா வந்து ஹைப் ஏற்றிருப்போம். ஒரு ஐலாண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் வீடியோ தான் அது. இப்போ தான் சைக்கிளை எடுத்து மேலே வச்சுருக்கோம். இதுக்கு மேலாம் கட்டிட்டு கிளம்ப போகிறோம். இதிலே தெரிஞ்சிருக்கும், ரிவீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கொச்சி தான் போகிறோம். கொச்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க, கும்லாங்கின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே தான் வந்து நம்ம காரை ஷிப் பண்ணுறதுக்கோசரம் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், போய் கேம்பிங் பண்ணுறதுக்கு டென்ட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு போய் கேம்பிங் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் இப்போ தான் எடுக்கிறோம், அதனால் ஐடியாவே இல்லை. ஓகேங்க, இதை நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அரை மணி நேரமாக வந்து இது கட்டுறதுலேயே பிளான் போயிட்டுருக்கு. கண்டினியூ பண்ணுறேன். பாய். கரெக்டாக வந்து 9:52. நம்ம 8 மணிக்கு கட்டிகிட்டு இருந்தோம். 1 மணி நேரத்தில் கிளம்பிடணும்னு பார்த்தோம், கிளம்ப முடியல. ஆக்சுவலாக வந்து நாங்கள் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 தலைவாணி எடுத்துருக்கோம். டென்ட்டு வாங்கியாச்சு. இந்த டைனோ பாயிண்ட்லேருந்து நான் டென்ட்டு பிடிங்கிட்டேன். டென்ட்டு உள்ள இருக்குது, ட்ரோனு, மற்றபடி எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து லக்கேஜ் ரொம்ப கம்மி. ஸோ ரேட் கம்மினால அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒரிஜினல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். கண்டினியூ பண்ணுறோம், பார்ப்போம். சரி அம்மா, போயிட்டு வரேன். ஆமாம், இன்னும் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சும்மா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:51 ஆயிடுச்சுங்க. 12 மணி ஆக போகுது. நம்மளுக்கு இன்னும் 291 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம். இதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி வந்து பாலக்காட்டில் என் ஃப்ரெண்டை மட்டும் பிக் பண்ணோம் அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் வந்துருக்கோங்க. பாலக்காடு ரோட்டில் போயிட்டுருக்கோம். சுத்தமாக ஒன்றுமே தெரியல, அவ்வளோ ஃபாகு. ஏதோ ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீலு. கிளைமேட்டுமே வந்து சரியான கோல்டாக இருக்குது. இப்போ இந்த ரைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே காட்டுறேன். அந்த ஃபாகை மட்டும் பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. ஆனால் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ மான்சூன் வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த டைம் நல்லாயிருக்கும். ஜூன் எண்டு ஜூலை ஸ்டார்டிங்கில். செகண்ட் ஸ்டாப் இப்போ எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா பாலக்காடு கிட்டே. அப்படி வந்து பாலக்காடு செக் போஸ்ட் தாண்டி ட்ராவல் லான்ச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு லெவலில் இருக்குது. என்ன ப்ரோ இப்போ தங்கியிருந்தேன், எப்படி இருந்தது? செமையாக இருந்துச்சு. எவ்வளோ ஸ்டேக் வாங்குறாங்க? இது நான் 6 hours பேக்கேஜ் போட்டிருந்தேன். ஜிஎஸ்டியோட 650 சம்திங் வந்தது. ஆனால் சூப்பராக இருக்குது. உள்ளார பார்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள். ஆம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே இருக்குல்ல ப்ரோ? எல்லா சாக்லேட்ஸ்லேருந்து காருக்கு தேவையானது, இங்கே ட்ராவலிங் தேவையானது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ஃபேஸ் வாஷ்லேருந்து சோப்புலேருந்து ப்ரஷ்ஷஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ப்ரோ. நீயே தான் வாங்குறியா? நான் வாங்கிட்டேன் ப்ரோ. நான் அப்போவே வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஜாலியாக ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். எல்லாம் தூங்கிட்டேன். இங்கே பாருங்கள் வந்து மசாஜ் சேர் இருக்கா, இங்கே வந்து வெயிட்டிங் ஹால். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்துக்கலாம் இந்த இடத்துல. நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டேங்க தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். தூக்கமே இல்லை, இருந்தாலும் கிளம்புறோம். பாருங்க, ஃபுல்லுமே டிராஃபிக் தான். இந்த
டிராஃபிக் எங்கே முடியும் தெரியல ப்ரோ. ஃப்ளைட்டு போகுது ப்ரோ. Much later. நம்ம வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் வந்தாச்சு. சும்மா நைட்டு ஃபுல்லாக ட்ராவலிங் வேற மாதிரி இருக்குது. பச்சைக்கிளி நிலைமையை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். எவ்வளோ மண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மண்ணு தான். சைக்கிள்லாம் அடையாளமே தெரியல, அவ்வளோ நாஸ்தி ஆயிடுச்சு, கலரே மாறிடுச்சு. அலாய்வெல்லாம் எவ்வளோ புதுசாக இருக்கும். எவ்வளோ நாஸ்தி, எவ்வளோ புழுதி, எவ்வளோ புழுதியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. அந்த ஹாஸ்டல்கிட்ட வந்து போய் பேச போயிருக்காங்க 2 பேரும். இப்போ எங்களுக்கும் பீச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஐ திங்க் 500 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு. தரமாக பண்ணுறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? சிக்கன் கறி, ஆப்பம், அப்புறம் மட்டன் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ கேரளாவில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து ப்ளஸ் வந்து சிக்கன் கறி அப்படிதான். அப்புறம் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு போய் தூங்குற வேலை தான். அதுக்கப்புறம் தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. சுத்தமாக என்னால் முடியல, அப்படியே அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். செம்மையான ஒரு ஆம்பியன்ஸில் நான் வச்சுக்கி பார்த்துட்டே சாப்பிட்டுருக்கேன். நாங்கள் பாருங்க செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். என்னண்ணா உப்பு மாங்காவா? இதுதான். ஸோ இதெல்லாமே வாங்கணும். நான் இப்போது ஒரு மாங்காய் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு 2-3 வெரைட்டி தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாங்காய் வாங்கிட்டேன், செம்மையாக இருக்குது. சாஞ்சரி ஏன் இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. செம்மையாக இருக்குங்க. வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. இந்த ஸ்ட்ரீட்டே பாருங்களேன். சம்திங் நான் கோவாவில் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கேன். கொச்சின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பழகிக்கிறேன். இப்போ வண்டி எல்லாமே அதில் ஏறும் பாருங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு வண்டிக்கு வாங்குறாங்க. அதாவது 4 வீலர் இருக்குது. 2 வீலருக்கு நாங்கள் எவ்வளோ நான் கேட்கல. இது ரொம்ப புளிக்குது. என்ன ஆட்டம் ஆடுது. Day 2. இன்னைக்கு Day 2 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்கள் பழப்பழம் நிற்கிறானா, ஏன்னா டெய்லி மலையில் தான் நினைச்சிட்ருக்கான். அதனால் பழப்பழம் தான் நிற்பான். பச்சைக்கிளியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல தண்ணி உள்ளே போயிட்டு சீட்டுக்குள்ளே வருதுங்க. அதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ சைக்கிளெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா? சைக்கிள்லாம் சூப்பராக இருக்குது. டைம் வந்து அரௌண்ட் ஒரு 11:30 ஆகுது. அந்த ஷிப்பு எத்தனை மணிக்கு வர தெரில. பாருங்கள் 11:30 ஆகுது. ஸோ இப்போ போய் நம்ம கார் ஏற்றிட்டு, இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட்டு தான் கார் ஏற்றணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 கண்டென்ட்டாச்சும் பிடிச்சே ஆகணும். அந்த ஷிப்பும் அப்புறம் வந்து இந்த மெரைனில் வாட்டர் மெரைனில் போகிறதும். என்னென்னா முடிச்சிருமா இன்றைக்கி? ஸோ நம்மளுக்கான ஃபெரி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. பயங்கரமாக ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குங்க. என்னங்க ஒரு மாதிரி இப்படி ஆடுது. ஆக்சுவலாக வந்து அது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஏன் தெரியல இப்படி இந்த ஆங்கிள் வருது, இப்படி வரது, இப்படி வருது பாருங்கள். இப்போ நம்ம தான் வந்து அடுத்தது ஃபஸ்ட்டு வண்டி. நம்மளுக்கு கஷ்டம் இத்தனை பேர் நிற்கிறாங்க. வருஷம் வண்டி வரும். நேற்று நைட்டு பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி நின்றுட்டுருக்கு லைனில் நைட் டைமுக்கு. ஸோ இப்போ நம்ம போய் போட், அதாவது காருக்கிட்ட நின்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இறங்கினே அடுத்தடுத்த பேர் வந்து வண்டியில் ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம போய் ஏறிடும். ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம காரை வந்து கப்பலில் போகுது. பச்சைக்கிளி எவ்வளோ நம்பவே முடியல. இத்தனை வண்டி வருது அதுக்குள்ளே. எம்மா என்னங்க அது கப்பலை வேற ஏதாவது இத்தனை வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. கப்பலில் ஏற்றியாச்சு. இங்கே பாருங்கள் வாட்டர் மெட்ரோ போதா, அதில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போக போகிறோம். இப்போ வந்து நம்ம கப்பலில் போகிறோம். வேறு மாதிரி இல்லை, ஏற்றிட்டோம். கப்பலில் நிற்கிது வண்டி. ஆனால் செம்மையாக வந்து வாபுல் ஆகுது, செம்மையாக காற்றடிக்குது. அவ்வளோதாங்க. கரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்கள் காரை ஒரு ஷிப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த ஹாப்பிக்கோசம் தான் இங்கே வரதே. நம்ம Much later. பாருங்கள் ஒரு லாரியை நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அந்த ஷிப்பில். அந்தளவு வெயிட் தாங்குது போல்.
இந்த லைட் ஹவுஸ் தான் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள், டிக்கெட்டும் எடுத்துகிட்ட முன்னே வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா, 3 பேருக்கு 60 ரூபா, கேமரானால 10 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம R5 வச்சுருக்கோமா, அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் மெயின் விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா 10 ரூபா, லிஃப்ட்டில் போனீங்கன்னா 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த வெயிலில் நடந்து போனோம்னா கழுண்டு போயிடுவோம். ஸோ இதில் லிஃப்ட்டில் போயிடுவோமா. ஸோ உள்ளே போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour தான் டைமு. உள்ளே போயிடலாம். என்னங்க உள்ளே வந்து இவ்வளோ கூலிங்காக இருக்குது. எப்பா நான் இவ்வளோ கூலிங்காக இருக்குது, ஏசி போட்ட மாதிரி மூச்சு வாங்குது. பாருங்கள் எப்படியாப்பட்ட வியூ. அம்மா, அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரளா இதுதான் வந்து இருக்குல்ல ஹைட்டான லைட் ஹவுஸ். ஆமாம், இப்போ கீழே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாங்க. நம்ம மட்டும்தான் வந்து சிங்கிளாக வந்துருப்பாங்க. ஆமாம், இங்கே யாருமே இல்லை. ஆடம் மென்டல்னா இன்னும் போனால் இருக்காதுங்க உள்ள. நான் சொன்ன சிங்கிள் வேறு, நீ சொல்கிற சிங்கிள். அப்படியா? நீங்கள் பாருங்கள், நம்ம பச்சைக்கிளி அங்கே நிற்கிதா, ஹைட்டு பார்த்தீங்களா? நான் தேனி பறக்குதுண்ணா. காமா ஐயோ, லிஃப்ட்லேயும் போய் கதவை சாத்தினா லிஃப்ட்டுக்குள்ளே விட்டு சாத்திடணுமாம்மா. பாருங்கள் பீச்சு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா பீச்சு? வா, வேற மாதிரி இருக்குல்ல, வேற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் லைட் ஹவுஸ் ஏற்றுறேன். நம்ம வந்து இதில் வழியாக வந்து அங்கே போய் அப்படி திரும்பி இப்படி வந்தோம். சாமி சாமி, வேற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட 1/2 hour டைம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ அடுத்தது எங்கே போக போகிறோன்னு தெரியல. கூகுள் மேப்பில் பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம். ஆமாண்ணா. நீங்களும் தமிழா? சேலம் தான் நம்பர் இருக்குது. நான் நாமக்கல்லா. சொந்த ஊர். சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூடியூப் சேனல் தானா? ஓஹோ, இப்போ தான் வந்தீங்களா? இப்போ நேற்று நைட் வந்தோம், முந்தா நேற்று நைட் வந்தோம். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களாண்ணா? இல்லை, இன்சார்ஜ் இங்கே தான். ஓ, இன்சார்ஜிங்க. என்ன பேரில் இருக்கீங்க யூடியூப்பு? வசந்த் டைரிஸ் தாங்க. வசந்த் டைரிஸ். வசந்த் டைரி. நம்பர் சொல்லுங்கள். ஓகேண்ணா. உங்கள் பேர் என்ன? சூர்யா. சூர்யா. என் பேர் வசந்த். வசந்தா? ஆமாம். குள்ளாங்கி போடலாம். குள்ளாங்கி நாளைக்கு. இன்றைக்கி வந்து இது முடிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு கல்லு கடை இருக்கா? டோடி கொட்டு 5 கிலோமீட்டரில் போச்சே கல் கடைன்னு இருக்குது. அது ஃபேமஸான கடை. அப்படியே போச்சே டோடி ஷாப் முன்னாடி. ஓகே. இங்கே தமிழ்காரனை ஒருத்தரை பார்த்தோம், நல்லா ஜாலியாக பேசினார். சேலம் தான் சொன்னார். இப்போ அவர் லடாக்லாம் புல்லட்லேயே போயிருக்காராமா. இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்து எங்கே தெரியுமா போகிறோம்? டோடி ஷாப், அதாவது கல் கடைக்கு. கல் கடைக்கு வந்து நிறைய பேர் கல் குடிக்க போவாங்க. ஆனால் அங்கே சைடிஷ் செம்ம ஃபேமஸாக இருக்குது, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எப்படி ப்ரோ போகணும்? இருக்குண்ணா. ஸோ 7 கிலோமீட்டருங்க. நான் கிட்ட போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்தது கம்மி தான். ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், வேற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. தலைவர் இங்கே ஓடுறது ரெடியாக இருக்காப்புல. போட்லாம் இருக்குண்ணா, சூப்பராக இருக்குல்ல ஆம்பியன்ஸு. ஸோ ஃபைனலி நாங்கள் கடைக்குள்ள வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நெத்திலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன். சும்மா வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் நூல் புரோட்டா கேரளா டைப்பில், ப்ளஸ் வந்து லைட்டாக கல் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். பாருங்க, நூல் புரோட்டா இங்கே பார்த்தீங்களா? நெத்திலி சிக்கன் ஆனா? சிக்கன் மட்டன் சாஞ்சில் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த கடையோட ஆம்பியன்ஸை சொல்லி ஆகணுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே சைட் சீனிங்கு, கடையோட ஆம்பியன்ஸ் பாருங்கள். நிறைய டைப் கல் இருக்குது. இங்கே வந்து நிறையா டைப்பில் கல் இருக்குது. நாங்கள் வந்து போதை இல்லாத கல், ஏன்னா கேரளா வந்து கல் ட்ரை பண்ணாமல் போனால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் போதை இல்லாமல் லைட்டாக வாங்கிடுவோம். நாங்கள் வந்து போதை இல்லாத கல், அதனால் போதை இல்லாமல் லைட்டாக வாங்கிடுவோம். நாங்கள் வந்து போதை இல்லாத கல், அதனால் போதை இல்லாமல் லைட்டாக வாங்கிடுவோம்.
உங்களுக்கே தெரியும் வேகிற மாதிரி ஒரு கல். உங்களுக்கே தெரியும் நான் சரக்கு அடிக்கிற பழக்கம் எதுவும் இல்லைன்ட்டு. ஸோ அதனால் நம்பிக்கலாம். ஸோ ஃபைனலி இங்கே நம்ம எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் ஆம்பியன்ஸ் சொல்லவே தேவையில்ல, வேற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆமாம் பக்கா பா ஈவினிங் டைம் வேற மாதிரி இருக்குது. ஈவினிங்லாம் இல்லைங்க, மத்தியானம் 3 மணி தான் ஆகுது. 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கார் நினைச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அப்பா எப்படி இருக்கு எல்லாம் நனைஞ்சிட்டோம் பாருங்க. ஐயோ அப்பா என் கண்ணாடி நனைஞ்சு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க. ஸோ சாமி ஸோ அந்த பீச்சு இது வரைக்கும் எந்த யூடியூபராச்சும் காமிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அது ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி தாங்க, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் அங்கே நின்றுருப்போமா, அப்படியே வந்து இந்த வழியாக நடந்து வந்து இங்கே நிற்கிறோம். இங்கே பாருங்கள். வா நீங்கள் யாராவது கொச்சின் வந்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் கொச்சியில் நான் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க. டைமு பாருங்கள் 4 மணி தான் ஆக போகுது. பா எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், நடக்கிறதே கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். இப்படி தான் நடந்து போகணும். இங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குது. Day 3. இன்றைக்கி எங்கே இருக்குன்னா கும்பலாங்கில். ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்குது. 2 நாளாக வந்து ரெயின் கோட் வாங்காமல் இருந்தோம், இன்றைக்கி வாங்கியாச்சு. எங்களுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வியூ இருக்குது. இப்போ ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு போட் எடுத்து பச்சைக்கிளியை தனியாக எந்த வண்டியுமே இருக்கக்கூடாது, எங்கள் வண்டி மட்டும் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். வண்டி போயிருக்கு, வந்து நேற்ற போகிறோம். அங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறானா. இப்போ இங்கேருந்து அந்த கரைக்கு போக போகிறோம். ஆனால் சரியான லொக்கேஷனு, சான்ஸே இல்லை, வேற மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷனு. பழம்புரி சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேப் பார்த்தீங்களா, அது ஜம்முன்னு இருக்காப்புல. அதெல்லாம் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. போட் இப்போ தான் அங்கே போய் நின்றுருக்கு. இப்போ அங்கே இருக்கிற காரெல்லாம் ஏற்றிட்டு வந்து இங்கே நிறுத்திட்டாங்க அப்படின்னா இங்கே எந்த வண்டியும் போகும், நம்ம மட்டும் அங்கே போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு இப்போ ஆக்சுவலாக போகிற மாதிரி இருந்தது. மழை வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே மாட்டேது. நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் பறக்க வைக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனையும் வந்தோம். அந்த தூத்தல் விழுந்துகிட்டே இருக்குது. இதில் ட்ரோன் பறந்தோன்னா சம்திங் எதாவது ஆயிரும். இது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நாளாச்சும் மழை நினைச்சுன்னா பரவாயில்லைங்க, ஒரு நாள் கூட நிற்க மாட்டுது. பச்சைக்கிளியை ஒரு தனி ஐலாண்டுக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி நம்ம காரை தனியாக அமௌண்ட்டு பே பண்ணி 10 பேர் போகிற ஷிப்பில் ஒரே ஒரு கார் நாங்கள் 3 பேர் மட்டும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சுற்றி ஐலாண்டு பேக் வாட்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோவாக நம்ம பச்சைக்கிளி மட்டும் இதில் நான் சொல்லிட்டோம் எந்த வண்டியுமே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வண்டியை மட்டும் தனியாக பேமெண்ட்டு வாங்கிட்டு இது பண்ணோம். பாருங்கள் எங்களுக்கு எத்தனை கார் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. ஷோ ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இவங்ககிட்ட பர்மிஷன் ஆகிறதுலே போதுமோன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்தாண்ணா. ஸோ இப்போ இறக்கிடலாம். எனக்கு ஃபோனில் எதுவும் Many hours later. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்லாம் ஏற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாமே இப்போ முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கொச்சிலேருந்து கிளம்புறோம்.
ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்ததுலேருந்து மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் ஓவராலாக ஓகே எல்லாமே ஓரளவுக்கு மோஸ்ட்லி பார்த்தாச்சு. ஆனால் கொச்சி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரிங்க, சான்ஸே இல்லை. அதுவும் பச்சை கிளியில் வந்து ஒரு ஐலாண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் கொச்சி சைடாக தான் வந்தீங்க, இந்த மாதிரிலாம் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே கொடுத்துருப்பேன், எந்தெந்த இடத்துக்கு போனோமோ அதெல்லாமே கீழே இருக்கும். மறக்காம எடுத்து செக் பண்ணி பாருங்கள். வந்தாச்சு போயிட்டு அந்த ஸ்பேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொச்சியிலே 2 நாள் தங்கறதுக்கோசரம் விலகிட்டார். ஏன் ப்ரோ விலகிற? வேலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்லை, அவருக்கு டைம் இருக்குது, அவ்வளோதான். டைம் இல்லை போயிட்டு போவோம். ஓகே ஓகே பார்த்து போங்க. பார்ப்போம். பாய் ப்ரோ. கோக்ஸ்ண்ணா பாய்ண்ணா. நான் அழுத்திடுவேன் சோலாவா விருட்டு 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 விருட்டுன்னு இறங்கிடுவேன் வீட்டுக்கு. சரி ஓகேங்க, பார்ப்போம். பாய்.